கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். லியோ டால்ஸ்டாய் என்ற ஒரு பிரபல எழுத்தாளர் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கும் காலத்திலே தெருவழியாக நடந்து சென்றார். அப்பொழுது ஒரு பிச்சைக்காரன் எல்லாரிடத்திலையும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அநேகர் அவனை கண்டவுடனே முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டார்கள். சிலர் நின்று பையிலிருந்து காசு எடுத்து அவனை நோக்கி வீசி எறிந்து விட்டு சென்றார்கள். இவர் அங்கே போகும்போது அவன் இவரிடத்திலும் பிச்சை கேட்டான். அப்பொழுது இவர் தன்னுடைய பையை துளாவி அதிலே ஒன்றுமில்லை என்று அறிந்து அவனை பார்த்து, தம்பி, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை, அதற்காக வருந்துகிறேன். என்றாவது ஒரு நாள் எனக்கு கடவுள் கொடுக்கும்போது நானும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். உடனே அவன் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் எனக்கு மிகவும் ஆறுதலை தருகிறது. இங்கே ஒருவராகிலும் என்னை ஒரு மனிதனாகவே மதிப்பதில்லை. பிச்சைக்காரன், அவனுக்கு ஒன்றுமில்லை, தொந்தரவு செய்கிறான். நாம் தர்மம் செய்தால் ஒருவேளை நமக்கு பரலோகத்திலே பலன் உண்டு, இப்படி வெவ்வேறு எண்ணங்களோடு ஏதாயிலும் காசு போட்டு விட்டு போகிறார்கள். பிச்சை எடுப்பவன் ஒரு மனிதன், அவனுக்கு என்ன தேவைகள் இருக்குமோ என்று யாரும் என்னை நோக்கி கூட பார்க்கவில்லை. நீங்களோ என்னை பார்த்து, தம்பி, என்னிடத்திலே ஒன்றுமில்லை, இருக்கும்போது தருகிறேன் என்று நின்று ஆறுதலாக பேசுகிறீர்கள். என்னை மனிதனாக நினைத்து ஒருவர் என்னிடத்திலே பேசுகிறார் என்றால் அது நீங்கள் தான். எனவே உங்களுக்கு மிக்க நன்றி என்று சொன்னான். நாம் தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது குருடன் வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். தேவகுமாரனை நோக்கி, தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். தேவகுமாரன் அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அவரும் பிச்சை போட்டுக்கொண்டு போய்விட்டிருக்கலாம், அல்லது மற்றவர்களையும் பிச்சை போட சொல்லிவிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் அவருடைய ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக பணக்காரன் என்று ஒருவன் இல்லை, ஏழை என்று ஒருவனும் இல்லை, ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை செய்யும்படிக்கு அவனை அழைத்து பேசினார். நாம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்களோடு, கைவிடப்பட்டவர்களோடு நாம் பேசுவதும் அவர்களை நம்மில் ஒருவராக ஏற்றுக்கொள்வதும் தான் அவர்களுக்கு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அவர்களிடத்திலே அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை நாம் பேசும்போது அவர்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறார்கள். ரோமர் 13:9 இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனை மர்மமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், பரமபிதாவின் சமூகத்திலே மனிதர்களுக்காக தேவதூதர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அதே தேவகுமாரன் சொல்லுகின்றார், அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், அவர்களுக்கும் உரிய தேவதூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள். அவருடைய பார்வையிலே வேற்றுமை நிழல் இல்லை. எனவே நாம் பார்க்கிற ஒவ்வொரு மனிதரும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நம்மிலே ஒருவர்கள். அவர்களை நேசிக்கும்படிக்கு நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் கருணையோடு நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.